ஒவ்வொரு காலையும் மிலோ என்ற ஒரு சிறிய பூனை பெருமையுடன் பள்ளிக்கு செல்வான். அவனுடைய உடை பழையது, செருப்பு கிழிந்தது. ஆனாலும் அவன் சிரிப்பு ஒருபோதும் மங்கவில்லை. மற்ற குழந்தைகள் அவனை பார்த்து சிரித்தார்கள். அவர்கள் விரலால் காட்டி கிண்டலிட்டார்கள். மிலோ அமைதியாக அங்கிருந்து நடந்து விட்டான். அவன் மனசு மட்டும் கனத்திருந்தது. அந்த மாலையில அவன் ஒரு உணவகத்துக்கு போனான். அங்குள்ள மேலாளர் ஒரு பெரிய கோரில்லா, கடுமையானவன், சத்தமிட்டு பேசுபவன். மிலோ அங்கே வேலை செய்யலாமா என்று கேட்டான். கோரில்லா அவனை பார்த்து, முதல்ல பிளேட்டுகளை கழுவு என்றான். முதலில் மிலோவுக்கு பிளேட்டுகளை சரியாக சுத்தம் செய்வது தெரியவில்லை. அவன் தவறு செய்தான். தண்ணீர் சிந்தியது. ஒரு பிளேட் உடைந்தது. கோரில்லா கோபத்தில் அவனை அடித்தான். விதிகளை காட்டிக் கொடுக்க மிலோ அமைதியாக அழுதான். ஆனா ஓடல்ல. அவன் கற்றுக்கொள்ள முடிவு செய்தான். அவன் கவனமாக பிளேட்டுகளை கழுவினான். மேஜைகளை துடைத்தான். மிச்சமான உணவை சேர்த்தான். தரையை பளபளவென்று துடைத்தான். அவன் இரவு முழுக்க உழைத்தான். அவனுடைய கைகள் வலித்தன, கால்கள் நடுங்கின. பல கடினமான இரவுகளுக்கு பிறகு கோரில்லா அவனுக்கு ஒரு சிறிய உரை கொடுத்தான். அது மிலோவின் முதல் சம்பளம். அந்த பணத்தால் அவன் ஒரு புதிய பள்ளி, உடையும் சுத்தமான செருப்பும் வாங்கினான். அடுத்த நாள் மிலோ பள்ளிக்குள் நடந்து வந்த போது அனைவரும் அதிசயத்துடன் பார்த்தார்கள். முன்பு அவனை கிண்டலித்த அதே நண்பர்கள் இப்போது மரியாதையுடன் பார்த்தார்கள். மிலோ எதையும் சொல்ல வேண்டியதில்லை. அவன் புதிய உடைதான் எல்லாவற்றையும் சொன்னது. உழைப்பின் ஒளி நகைச்சுவையை விட பிரகாசமாகும்.